மூன்று ஆலயம். மூன்று ஆலயம் என்கிற அற்புதமான சத்தியத்தை நாம் தியானிக்கும்படியா இருக்கிறோம். நமக்கு மூன்று கடவுள் இருக்கிறார்கள். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆகிய தேவன். இந்த திரியேக தெய்வத்திற்கு மூன்று ஆலயம் இருக்கிறதா என்று நாம் சிந்திக்கும்படியா இருக்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியும் மூன்று ஆலயம் இருக்கிறது என்று? எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. பிதாவாகிய தேவனுக்கு ஒரு ஆலயம் இருக்கிறது, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஆலயம் இருக்கிறது, பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கு ஒரு ஆலயம் இருக்கிறது. மூன்று பேருக்கும் தனித்தனியாக ஆலயம் இருக்கிறது. அதை குறித்து இந்த நாளில் நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். ஜெபத்தோடு கர்த்தருடைய வேத சத்தியத்தை கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் தன்னுடைய கையிலே கோப்பை வைத்திருந்தால் அதில் முழுவதுமாக காஃபி இருந்தது. எதிர்பார்க்காத நேரத்திலே ஒருவர் அவர் மேல் மோதினதினாலே அந்த கோப்பையில் இருக்கக்கூடிய காஃபி கீழே விழுந்து கொட்டிவிட்டது. அப்பொழுது அந்த நபர் கேட்டார், என்ன நடந்தது என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்ன பதில் என்னவென்றால், இந்த மனிதன் என் மேல் மோதினதினாலே என் கையில் இருந்த காஃபி கீழே கொட்டிவிட்டது என்று சொன்னார். அந்த மனிதர் சொன்னார், அவர் உன் மேல் மோதினதினால் தானே அந்த கையில் இருக்கிற கோப்பையில் இருக்கிற அந்த காஃபி கீழே கொட்டது. ஆம் என்று சொன்னார். அந்த கோப்பையில பால் இருந்தால் என்ன இருக்கும் என்று கேட்டார். பால் இருந்தால் கொட்டி இருக்கும் என்று சொன்னார். அந்த கோப்பையில நல்ல திராட்சை பழம் ரசம் இருந்தால் என்ன இருக்கும் என்று கேட்டால் அதுவும் கொட்டியிருக்கும் தான் என்று சொன்னார். நீங்க அந்த கோப்பையில காஃபி வைத்திருந்ததுனால தானே காஃபி கொட்டினது என்று கேட்டார். ஆம், காஃபி இருந்ததுனால தான் கொட்டினது என்று சொன்னார். அப்போ அந்த மனிதர் சொன்னார், அந்த மனிதன் மோதினது தற்செயலாக நடந்தது, ஆனால் அந்த கோப்பையில் இருந்த காஃபி என்ன செய்தது? கொட்டிவிட்டது. அந்த கோப்பையில என்ன இருக்கிறதோ அதுதான் கொட்டி இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மேல் அநேகர் மோதுகிறார்கள். தற்செயலாக நடக்கிறது. சிலருக்கு வேணுக்குனேவும் மோதுவார்கள். ஆனால் நம்மிடத்திலிருந்து என்ன வெளியே வருகிறது என்பது நாம் சிந்திக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. நாம் மற்றவர்கள் நமக்கு எதிராக இருக்கும் போது அல்லது நம்ம மேல் மோதும் போது நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் வெளியே கொட்டும். எப்படி அந்த கப்புல காஃபி இருந்ததுனால அது வெளியே வந்தது, அதுல பால் இருந்தால் நினைச்சுக்கிட்டோம் வெளியே வந்தது. ஆகினாலே நமக்குள்ள என்ன இருக்கிறதோ அதுதான் வெளியில நமக்கு வருகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த மூன்று ஆலயம் பரிசுத்த வேதாகமத்திலே வேதம் முழுவதிலும் திரியேக தெய்வத்தை குறித்து பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் இருக்கிறார், குமாரனாகிய தேவன் இருக்கிறார், பரிசுத்த ஆவியாகிய தேவன் இருக்கிறார். இன்னைக்கு இந்த உலகத்திலே தேவர்களுக்கென்று கோவில்கள் இருக்கிறது. ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு கோவில் இருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்தவத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பிதாவாகிய தேவன் இருக்கிறார், குமாரனாகிய தேவன் இருக்கிறார், பரிசுத்த ஆவியாகிய தேவன் இருக்கிறார். இந்த மூன்று பேருக்கும் எங்கே கோவில் இருக்கிறது? யாரை நாம் எப்பொழுது தொழுது கொள்ள வேண்டும்? எந்த கோவில்ல யாரை தொழுது கொள்ள போகிறோம்? ஆலயத்தில் யாரை தொழுது கொள்ள போகிறோம்? ஆச்சரியமாக இருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. நமது சாயல், நமது ரூபம் அப்படியானால் பன்மையில சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் மூன்று தேவர்கள் இருக்கிறார்கள். ஆகினால்தான் மனுஷனை உண்டாக்கும் பொழுது நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அது சிற்சிப்பு போது மாத்திரமல்ல, அவர் அழிக்கும் போதும் கூட மூன்று பேரும் சேர்ந்துதான் அழிக்கிறார்கள், மூன்று பேரும் சேர்ந்துதான் உருவாக்குகிறார்கள். அவர் மனித குலத்தை ரட்சிக்க வேண்டுமானாலும் மூன்று பேரும் செயல்படுகிறார்கள். எல்லாவற்றிலும் மூன்று பேர் இணைந்து செயல்படுகிறதை வேதத்தில் வாசிக்கும். ஆதியாகமம் 11வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுகிறதை மற்றொரு அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறு ஆக்குவோம் என்றார். நாம் இறங்கி போய், நான் இறங்கி போய் என்று ஒருமையில சொல்லவில்லை, நாம் இறங்கி போய் பாஷையை தாறுமாறாக்குவோம். தேவன் மூன்று தேவன் நமக்கு இருக்கிறார். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய உன்னதமான அழைப்பு என்னவென்றால், நீங்கள் புறப்பட்டு போய்
என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மத்திய 28:19 வாசிப்போம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவளுக்கு ஞானஸ்தானம் மூன்று கொடுத்து நாமம் இருக்கிறது. பிதாவாகிய தேவனுடைய நாமம், குமாரனாகிய தேவனுடைய நாமம், பரிசுத்தாவியாகிய தேவனுடைய நாமம். இந்த திரியேக தேவனுடைய நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று பரிசுத்த வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை இந்த மூன்று தேவனிடம் தொழுது கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறார்கள் பிதாவை மாத்திரம் தொழுது கொள்ள வேண்டும், குமாரனை தொழுது கொள்ள வேண்டும், அல்லது பரிசுத்தாவியை. ஒரு கூட்டம் சொல்கிறார்கள் பிதாவை தொழுது கொள்ள வேண்டும், ஒரு சில கூட்டம் சொல்றாங்க இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ள வேண்டும், இன்னொரு கூட்டம் சொல்ற பரிசுத்த ஆவியை தான் தொழுது கொள்ள வேண்டும். தேவன் என்றால் அவருக்கு தொழுகைக்கு உரியவர், அவ்வளவுதான். அது பிதாவாக தேவனாக இருந்தாலும் சரி, அது குமாரனாகிய தேவனாக இருந்தாலும் சரி, அது பரிசுத்த ஆவியா இருந்தாலும் சரி, இந்த திரியேக தேவத்தையும் நாம் தொழுது கொள்ள வேண்டும். இப்ப நம்முடைய கேள்வி என்னவென்றால், எந்த தெய்வத்தை எப்ப தொழுது கொள்வது? பிதாவை எப்ப தொழுது கொள்ளணும், குமாரனை எப்ப தொழுது கொள்ளணும், பரிசுத்த ஆவியை எப்படி தொழுது கொள்ளணும்? இவங்க மூன்று பேருக்கும் ஆலயம் இருக்கிறதா என்றால் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், இந்த மூன்று பேருக்கும் தனித்தனி ஆலயம் இருக்கிறது, தனித்தனி தொழுகை இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தி 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவன் இப்படி நீ செய்யாதபடி என்னோடும் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கைக்கொள்வர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன் தேவனை தொழுது கொள் என்றார். அது எந்த தேவன்? பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளணும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தொழுது கொள்ளணும், பரிசுத்த ஆவியாரும் தொழுது கொள்ளணும். இப்ப நம்முடைய கேள்வி என்னவென்றால், இந்த மூன்று பேரையும் நாம் எப்ப தொழுது கொள்ளணும், எப்படி தொழுது கொள்ளணும்? அப்படி தொழுது கொள்ளணும் ஆலயம் இருக்கணும். ஆலயம் இல்லாம என்ன செய்ய முடியாது? கடவுளை தொழுது கொள்ள முடியாது. அப்போ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஏன் அவரை தொழுது கொள்ளணும் அப்படின்னா, அவர் நம் மத்தியில் வாசம் பண்ணுகிறார், ஆகினாலும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவர் எங்க வாசம் பண்ணுவார் என்று சொன்னார், ஆலயத்தில் வாசம் பண்ணுவார். சகரியா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் வாசப்படுகிற இடம் ஆலயம். அவர் வேற எங்கேயும் வாசம் பண்ண மாட்டார். அவர் வாசப்படுகிற இடம் ஆலயம். அவரை தொழுது கொள்கிற ஆலயம். அதுவே பரிசுத்த வேதாகமத்திலே பிதாவாகிய தேவனுக்கு ஆலயம் இருக்கிறது, குமாரனாகிய தேவனுக்கு ஆலயம் இருக்கிறது, பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கும் ஆலயம் இருக்கிறது. ஆண்டவர் ஆலயம் என்று சொல்ல நீங்க நினைக்கக்கூடாது. கட்டடம் ஆலயம் அல்ல, கல்லினால் கட்டப்பட்ட ஆலயம் அல்ல, கையினால் செய்யப்படாத ஆலயம் தான் ஆலயம். அப்படியானால் கர்த்தரை தொழுது கொள்வதற்கு ஆலயம் வேண்டும், அங்கே ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்படியான பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ள ஒரு ஆலயம் இருக்கிறது. அது கட்டடம் அல்ல, கட்டடம் அல்ல. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தொழுது கொள்ள ஒரு ஆலயம் இருக்கிறது. அது கட்டடம் அல்ல, கைகளால் செய்யப்பட்ட கட்டடம் அல்ல. பரிசுத்த ஆவியை தொழுது கொள்கிற ஆலயம் இருக்கிறது. அது கையினால் செய்யப்பட்ட கட்டடம் அல்ல. எனக்கு அன்பானவர்களே, அவரை நாம் தொழுது கொள்வதற்கு கையினால் செய்யப்படாத ஒரு ஆலயம் இருக்கிறது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர், உலகத்திலும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர், வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால், வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால், கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. அவர் கையினால் கட்டப்பட்ட கோவில்களில் வாசம் பண்ணுவதில்லை. கோவில்ல அவர் வாசம் பண்ணு. அப்படியான கையினால் கட்டப்படாத கோவில் இருக்கிறது, கையினால் கட்டப்படாத ஆலயம் இருக்கிறது. அங்கே தான் பிதாவாகிய தேவன் அங்கே ஆராதனை செய்ய முடியும். அங்கேதான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதனை செய்ய முடியும். அங்கேதான் பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஆராதனை செய்ய முடியும். இப்பொழுது எனக்கு அன்பான தேவனுடைய முதலில் பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கு ஆராதனை செய்கிறதுக்கு ஒரு ஆலயத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். என்ன ஆலயம் தெரியுமா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்று, உங்கள் தேவனாலே பெற்று, உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருக்கு ஆலயம் எது என்று சொன்னால், அது நீங்களும் நானும் ஆண்டவருடைய, அது பரிசுத்த ஆவியுடைய ஆலயம். இது இயேசு கிறிஸ்துவுடைய ஆலயம் இல்ல, பிதாவாகிய தேவனுடைய ஆலயம் இல்ல, பரிசுத்த ஆவியுடைய ஆலயம். எதுல? உங்க சரீரம், என்னுடைய சரீரம். அவரது சரீரத்திலே ஆவியானவர் வாசம் பண்ணி, இந்த சரீரத்தின் மூலமாக நாம் அவரை தொழுது கொண்டு, இந்த சரீரம் தான் ஆலயம். எனக்கு கையினால் கட்டப்பட்ட ஆலயம் பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம் அல்ல, கையினால் கட்டப்படாத சரீரம். நாம் ஒவ்வொருக்குள்ளையும் ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். நாமே நடமாடுகிற ஆலயமாக இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் ஆலயம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம், அது சரீரம்.
அது சரீரம். யோவான் 14வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியா அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர்களை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம் எதுவென்றால் உங்கள் சரீரம், என்னுடைய சரீரம். இந்த மாம்சமான இந்த சரீரத்துக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஆகவே இந்த சரீரம் அவருடைய ஆலயமாக. யாருடைய ஆலயம்? பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம், இயேசு கிறிஸ்துவுடைய ஆலயம் அல்ல. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஆச்சரியமாக இருக்கிறது. 1 யோவான் 3வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். இந்த பரிசுத்தாவுடைய ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? அந்த ஆலயத்துக்குள்ள என்ன இருக்க வேண்டும்? ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்கே தேவனுடைய பிரமாணம் இருக்கும், அங்கே கற்பனை இருக்கும். அந்த கற்பனைப்படி நடப்பதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய பாக்கியம். அதுதான் ஆவியானவர் இருக்கிற இடம். அந்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல கற்பனையும் பிரமாணமும் அங்கே இருக்கும். ஏன்னா பரிசுத்த ஆவியை நமக்குள்ள அந்த பிரமாணத்தை நடப்பிக்க, பிரமாணத்துப்படி நடக்க அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த ஆலயம் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை நம்ம தொழுது கொள்ளணும். இந்த ஆலயம் தொழுது கொள்வதற்காக கர்த்தர் இந்த ஆலயமாகிய சரீரத்தை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். இந்த சரீரத்துக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். இந்த சரீரத்துல ஆவியானவர் இருக்கிறபடினாலே கர்த்தருடைய நியாயப்பிரமாணம், கர்த்தருடைய கட்டளை நமக்குள்ள இருக்கிறது. வாசியுங்கள் 1 யோவான் 1:24. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவன் அவரே நிலைத்திருக்கிறார். அவரில் நிலைத்திருக்கிறார். அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருடைய ஆவியினாலே அறிந்திருக்கிறார். அவருடைய கற்பனை படி நடப்பதற்கும் பேசுவதற்கும் தியானிப்பதற்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆலயமாய். இரண்டாவது ஆலயம் இயேசு கிறிஸ்து இருக்கிற ஆலயம். ரொம்ப ஆச்சரியம். இந்த சரீரம் பரிசுத்த ஆவியுடைய ஆலயம். அப்படி அந்த இயேசு கிறிஸ்து ஒரு ஆலயம் இருக்க வேண்டுமே. அது என்ன ஆலயம்? மிக அற்புதமாக பரிசுத்த வேதத்திலே மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசி. மத்தேயு 18:20. ஏனெனில் இயேசு சொன்னார், ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு ஆலயம் இருக்கிறது. அது என்னன்னா 2-3 பேர். முதல்ல நம்ம தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியுடைய ஆலயமா இருக்கிறோம். இந்த தனிப்பட்ட ஆலயம் 2-3 பேர் கூடி வருகிற அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவுடைய ஆலயமா. இது கையினால் செய்யப்பட்டதல்ல, இது கட்டிடம் அல்ல. எங்க 2-3 பேர் எங்க இருப்பாங்க? ஒரு குடும்பத்துல. அப்படியானால் குடும்பத்துல எப்பெல்லாம் நீங்க கூடி கணவன் மனைவி பிள்ளைகளோடு ஜெபம் பண்றீங்களோ காலையிலும் மாலையிலும், அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆலயம். 2-3 ஆலயம் கூடி வருகிற இடம் கிறிஸ்து அவர்கள் மத்தியில் இருக்கிற ஆலயமாக இருக்கிறது. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது, 2-3 பேர் என் நாமத்தினாலே என்ன? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. என்ன? அந்த நாமத்தில அவன் நடுவில் இருக்கிறார் இல்லையா? அதுதான் கிறிஸ்துவினுடைய இயேசுவினுடைய ஆலயமாக இருக்கிறது. ஆகவே 2-3 ஆலயம்னா பரிசுத்த ஆவியில் இருக்கிறது ஆலயம். சரீரம் 2-3 சரீரம், ஆவி ஆத்மா சரீரம் 2-3 பேர் கூடி வர்ற இடம் இயேசு கிறிஸ்து தங்கி இருக்கிற இடம். இப்போ உங்க வீட்டுல எல்லாம் எப்பெல்லாம் நீங்க கூடி ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணீங்களோ அப்பெல்லாம் இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுங்க. அது அவர் இருக்கிற இடம் ஆலயம். அதுக்கு பேர் என்னவென்றால் எபிரேய மொழியிலே கினெசெட் என்று சொல்லுகிறார். கினெசெட் என்று சொன்னா வீட்டிலே ஆராதிப்பது. இது வீட்டில் ஆராதிப்பது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, தவறான கோட்பாடுகள் அநேக சபைகளில் சொல்லப்பட்டு. ஒன்று என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆவியானவர் உங்க சரீரம் தான் ஆவியானவர் தங்குற ஆலயம். நீ ஏன் கோவிலுக்கு போக வேண்டும்? நீ ஏன் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும்? கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் கேட்கிறேன், உங்களுடைய சரீரத்தில் ஆவியானவர் இருக்கிறதுனால நீங்கள் ஆவியானவராக இருக்க, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறபடினால நீங்கள் ஆலயமாக இருக்கிறீங்க. நீங்க ஏன் குடும்ப ஜெபம் பண்ணணும்? வீட்டிலேயே 2-3 பேர் கூடி ஜெபம் பண்ணணும். இயேசு கிறிஸ்து அது அவருடைய ஆலயம். அது அவருடைய ஆலயம். யோசுவாவின் புஸ்தகம் 24:15 வசனத்தை வாசிப்போம்.
கர்த்தரை சேவிக்கிறது யோசுவா பக்தன் சொல்லுகிறான், கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால், காலையிலும் மாலையிலும் குடும்ப ஜெபம் பண்ணுவது, ஆண்டவரை ஆராதிப்பது, உங்க வீட்டில் கர்த்தரை தொழுது கொள்வது உங்களுக்கு ஆகாதது என்று கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். என்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ என்றால் இயேசு கிறிஸ்துவை சேவிப்பது. ஒன்றுக்கு மேற்பட்ட இந்த சரீரமாகிய ஆவியானவர் தங்கி இருக்கிற இந்த சரீரம் கூடி, ரெண்டுக்கு மேற்பட்டவர்கள் கூடி எங்க ஜெபம் பண்றாங்களோ, அது வீடா இருந்தாலும் சரி, அது தெருவா இருந்தாலும் சரி, அது எந்த இடமா இருந்தாலும் சரி, அது இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுக்கிற தொழுகை, ஆராதனை அற்புதமாக இருக்கிறது. அதான் யோசுவா சொல், நானும் என் வீட்டார்மோ என்றால் இயேசுவை தொழுது கொள்வோம். எங்க? கூடாரத்துல, வீட்டுல. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவதற்கு நீ காலையிலும் மாலையிலும் ஜெபம் பண்ண வேண்டும். உன் குடும்ப ஜெபம் இருக்க வேண்டும். இயேசு அங்கே வாசம் பண்ணுவா. 2-3 பேர் உன் குடும்பத்துல அவர் வாசம் பண்ணி சொன்னா உன் வீடு ஒரு ரட்சிப்பின் வீடாக இருக்க வேண்டும். கர்த்தரை தொழுது கொள்ற இடமாக இருக்க வேண்டும். இது வீட்டு ஜெபம். அங்க இயேசு மகிமைப்படுகிறார். அவருக்கு சாட்சியாக முதல்ல நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்குற ஆலயம். இரண்டாவது 2-3 பேரு ஒரு குடும்பத்துல ஒரு வீட்டுல கூடி ஆண்டவரை தொழுது கொள்வது இயேசு கிறிஸ்துவுக்கு செய்கிற ஆராதனை, தொழுகை. இப்பொழுது அதிகமான நேரம் இல்லை. அதுக்கு பேர் கினெசெட் என்று எபிரேய மொழியில சொல்லப்படுது. இது வீட்டு கூட்டம், வீட்டு ஆராதனை, வீட்டு ஜெபம். 3வது ஆலயம் யாருக்குன்னா பிதாவாகிய தேவனுக்கு. இதுதான் என்னன்னா, ஒவ்வொரு ஓய்வு நாள் தோறும் அநேக ஆலயங்கள், 2-3 பேர் இல்ல, அநேக ஆலயம், அநேக பரிசுத்தவான்கள் கூடி வருகிற ஆராதிக்கிற ஒரு இடம் இருக்கிறது. அதுக்கு பெயர் சபை. அதுக்கு எபிரேய மொழியிலே எக்லீசியா என்று அர்த்தம். எக்லீசியா என்றால் சபை. சபையில 2-3 பேர் இல்ல, 50 பேரு, 100 பேரு, 1000 பேர் கூடி வருகிற சபை. அங்க யாரை தொழுது கொள்ள போகிறோம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவி தங்கி இருக்கிற ஆலயமாகிய அநேக பிள்ளைகள் 2-3 பேர் இயேசுவை ஆராதித்துக் கொண்டிருக்கிற, ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை வீட்டில் தொழுது கொண்டு வருகிற ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்பொழுது எங்க வர்றாங்க? சபைக்கு வர்றாங்க. எதுக்கு வர்றாங்க? பிதாவை தொழுது கொள்ளும்படியாக வருகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற ஆலயம், அநேக ஆலயம், இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் தொழுது கொண்டு வந்த ஆலயம் இப்பொழுது எங்க வருகிறது? சபை கூடி வருகிறது. இப்ப தெரியுதா? சபை கூடி வருவதை விட்டு விடாதீர்கள் என்று பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டது என்ன தெரியுமா? பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ள வருகிறோம். 1 கொரிந்தியர் 3:16 வசனத்தை வாசிங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்னும் நீங்கள் தேவனுடைய ஆலயம் அப்படின்னு அர்த்தம். நீ தேவனுடைய ஆலயம் என்று சொல்லவில்லை, பன்மையில் சொல்லப்படுது. நீங்கள் எல்லாரும் தேவனுடைய ஆலயம். இது பிதாவினுடைய ஆலயம். யார் என்றால் நாம் எல்லாரும் கூடி வருகிற இடம் சபை, எக்லிசியா. சபை என்றால் எக்லிசியா, சபை கூடி வருதல். அதுதான் கண்பாடுள்ள பரிசுத்த வேதத்துல எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது சபை கூடி வருதலை சிலை விட்டு விடுவது போல நாம விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்திருக்கிற எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லுங்கள். ஏனென்றால் பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளும் காலம் வரும். வேறு கண்பாடுள்ள யோவான் 4வது அதிகாரம் 21வது வசனத்துல அந்த சமாரியா பெண்ணிடத்தில் இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது இயேசு சொல்லுகிறார், பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். அது சீக்கிரமா வந்திருக்கிறது. எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும். கண்பான தேவனுடைய ஒவ்வொரு பரிசுத்தமான ஓய்வு நாள்ல ஆண்டவருடைய யாரு தொழுது கொள்கிறார்கள் என்று சொன்னார்? ஆலயமாகிய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை தினந்தோறும் தொழுது கொண்ட 2-3 பேர் இப்பொழுது ஒரு சபையாக கூடி வந்து திரியேக தேவனை வழிபடுகிற இடம் சபை கூடி வருதல். எத்தனை ஆச்சரியம் எனக்கு அன்பானது, எத்தனை ஆச்சரியம். இதுதான் உண்மையாய் கர்த்தரை தொழுது கொள்வது. உண்மையாய் கர்த்தரை தொழுது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள பாக்கியப்பட்டிருக்கிறோம். எப்பொழுதும் தொழுது கொள்ள வேண்டும். நம்ம சரீரம் ஆலயம், நம்ம தங்கி இருக்கிற வீடு இயேசு வாழுகிற வாசப்படுகிற ஆலயம். நம்ம சபை பிதாவாகிய தேவன் தங்கி நம்மை ஆசீர்வதிக்கிற
ஆலயம். எத்தனை மகிமை! கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் யாவரும் கர்த்தருடைய சமூகத்துல நாம் எழுப்பி நின்று கர்த்தரை நாம் நன்றியோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த நல்ல ஆலயத்திற்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஒவ்வொரு ஓய்வு நாள் தோறும் நாம் புதிய பூமியில ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியா இருக்கிறோம். இந்த ஓய்வு நாளை எதற்காக நாம் தொழுது கொள்ள வேண்டும்? கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.